வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுதலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 17ஆம் பாகமாக உலக மண்வள தினத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து நமக்கு விளக்கமளிக்க உள்ளார் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விற்பனை துறை கூடுதல் மேலாளர் திரு கோவிந்தராசு அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த உலக மண்வள தினம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சகோதரி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய அரசினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஐக்கிய நாடுகள் சபை அவங்க இந்த உலக மண்வள தினம் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையுமே கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இது ஏன் ஒவ்வொரு வருஷத்துலேயும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இதனுடைய மெயினான நோக்கமே பார்த்திங்கன்னா 2050 வருஷத்துக்குள்ளார உலகத்தினுடைய மக்கள் தொகை 1000 கோடியை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், 1000 crores பாப்புலேஷன் அப்படின்னு. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற உணவுப் பொருள் நம்ம உற்பத்தி பண்ணணும். உணவுப் பொருளுங்கிறது ஆர்டிஃபிஷியலாக பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். உற்பத்தி பண்ணுறது எது தேவை? முக்கியமான ஒரு காரணி வளமான மண் இருக்கணும். ஸோ அந்த மண் வளத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை நோக்கமாக வச்சு தான் அந்த உலக மண் வள தினமானது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்படுது. இப்போ இப்போ ஒரு 1000 கோடி மக்கள் தொகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற அளவுக்கு உணவு உற்பத்தி இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக அப்போ தானே எல்லாருக்குமே நம்ம தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்க முடியும். மக்களே பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இயற்கை வளங்களையும் சேதாரம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை இப்போ உள்ளவங்களுக்கு. ஸோ அது குறித்த இந்த மண்வளம் குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மண் சிதைவு, மண் அரிப்பு, கரிம பொருட்களுடைய இழப்பு, அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு இழப்பு லாஸ் ஆகிறது, மண்வளம் ஏன் குறையுது அப்படிங்கிற முக்கியமான பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அந்த நாளில் ஒரு விழிப்புணர்வை விவசாயிகள் மத்தியிலையும் பொதுஜன மத்தியிலையும் வேளாண் பல்கலைக்கழகமும் மாநில அளவில் உள்ள வேளாண்மை துறையும் இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துவாங்க. அதாவது உர நிறுவனங்கள், மற்ற விவசாய இடுபொருள் சம்மந்தமான நிறுவனங்கள் எல்லாருமே அந்த நாளில் ஒரு விவசாய கூட்டங்கள், கருத்தரங்க, ஒரு அதாவது செயல் விளக்கம், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம பண்ணுறோம். மண் வளத்தினுடைய நிலையான தன்மையை மேம்படுத்துறது, அதுதான் இந்த நாளினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். சார், மண்ணின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க சகோதரி. இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு தலைப்போ இல்லை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பற்றி பேசணும்னா ஏன் இதை பண்ணணும், இதனால் என்ன நமக்கு பலன் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அங்குலம் கனமுடைய ஒரு மண் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஆகுதான். இது விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பில் உள்ள ஒரு கணிப்பு. அதே மாதிரி ஒரு கைப்பிடி, நம்ம கையில் உள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45% கனிம பொருட்களும், ஒரு 25% வாட்டர், 25% வலி, அதாவது காற்று இருக்கு இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட 5% மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்களாக சொல்கிறேன் இல்லைங்களா, அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அதில் இருக்கிறது. அது மாதிரி 1 கிராம் மண்ணில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 7000 வரையிலான பாக்டீரியாக்கள் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் மாதிரி இவ்வளோ இருக்குது. அப்போ 1 ஏக்கர் மண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 10 டன் வரையிலான எண்ணிக்கையில் பல்வேறு வகையான உயிர்களும் வாழுது அந்த மண்ணுக்கு உள்ளார. 10 டன் நினச்சி பாருங்கள் நீங்கள். அப்போ அந்த மண்ணுங்கிறது நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, அது ஒரு உயிருள்ள பொருள். அதை சார்ந்து இத்தனை ஜீவராசிகள் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மண்ணில் எது தேவையில்லாத பொருட்கள் இருக்கோ அதை ஒரு குணமாக எடுத்துகிட்டு கழிவாக வரதெல்லாம் நமக்கு வளமான மண்ணாக கிடைக்கும். குறிப்பாக அதில் நம்ம எப்படி சொல்லலாம்னா மண்புழு உரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்ன பண்ணுன்னா உள்ள மக்காத பொருட்களை உணவாக எடுத்துகிட்டு அது கழிவு உங்களுக்கு ரொம்ப ஃபெர்டைலான ஒரு பொருள் மண்ணில் போடும்போது மண்ணுடைய வளம் கூட ஆரம்பிக்கும். ஸோ சில பாக்டீரியாக்கள், நன்மை செய்யும் பாக்டீரியா, குறிப்பாக நீங்கள் இந்த அசோஸ்பைரில்லாம் பாஸ்போ பாக்டீரியா, அந்த மாதிரியான உயிர் உரங்கள்லாம் சொல்கிறோம். அதில் எல்லாமே ஒரு உயிருள்ள ஒரு பொருட்கள் தான் மண்ணில் வாழக்கூடியது தான். அது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரில்லாம் பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் கிரகிச்சு பயிருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பாஸ்போ பாக்டீரியாவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை எல்லாமே மண்ணில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு, இரும்பு, மெக்னீஷியம், துத்தநாகம், மேங்கனீஸ், பொட்டாசியம் போன்ற எல்லா கனிம சத்துக்களும் மண்ணில் தான் இருக்குது. பெய்கிற மழை இருக்கு இல்லைங்களா, அந்த மழை தண்ணீரை மண்ணுக்குள்ளே அதை ஈர்த்து வச்சுக்கும். அதே மாதிரி காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நுண்ணூட்டங்களையும் அது கிரகிச்சு மண்ணில் வச்சுக்கும். ஸோ இப்படி இருக்கிறதால அந்த மண் வளமான மண்ணாக இருக்கும்.
தாவரங்களுக்கு வந்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் நமது உயிர் வாழ்க்கையில் அதாவது மண் நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்தில் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களுக்கு முன்னாடி சொன்னால் ஒரு கைப்பிடி மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள மக்கள் தொகையை விட அதிக நுண்ணுயிர்கள் வந்து ஒரு கைப்பிடி மண்ணில் இருக்கிறதா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதனால் இந்த மண்ணானது உயிர்ப்போட, அதாவது ஒரு உயிருள்ள ஒரு உயிர்ப்போட இருக்கும். மற்ற உயிர்களையும் வாழ வைச்சது, தான் மட்டும் வாழல மற்றவங்களையும் வாழ செய்யுது. அது மாதிரி இந்த உலகத்தையே பசுமையாக பாதுகாத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது எல்லாமே. அப்புறம் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங் பண்ணுவது. மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கரிம கார்பன், ஆர்கானிக் கார்பன் சொல்கிறீங்களா, அதை பாதுகாக்கிறது மூலமாக, அது மாதிரி அதை அதிகரிக்கிறது மூலமாக காலநிலை மாற்றத்தை வந்து குறைக்கிறோம் நம்ம. அப்புறம் உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் அனைத்து தாவரங்களும் மண்ணில் தான் வளரக்கூடியது. அப்புறம் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு அளிப்பதற்கு தேவையான விவசாயம் நமக்கு கிடைக்காமல் குறைஞ்சி வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் காரணம் என்னென்னா நகரமயமாக்கல், அது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி மூலமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ தேவையற்ற செயற்கை உரங்கள், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து, அதாவது பயன்படுத்துறதுனால மண்ணினுடைய வளம் வந்து தன்மை மாறும். மண் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மலட்டுத்தன்மைன்னு சொல்லணும், நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. மண் அரிப்பு வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது அது பயிர் எடுத்துக்கிறது போக மீதி உள்ள உரங்கள்லாம் வேறு ஒரு வடிவமாக மாறி மண்ணுடைய வளத்தை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதிகப்படியான பூச்சி மருந்து, பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, பூச்சி மருந்தெல்லாம் நிறைய அதிகப்படியாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து மண்ணுடைய வளத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது. அப்புறம் தொழிற்சாலையுடைய கழிவுகள், அப்புறம் கால்நடையுடைய அளவுக்கு மீறிய மேய்ச்சல், ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து அவங்கள வந்து ஆடு மாடுகள் வந்து ஒரு காட்டில் வந்து அதிகமாக இது பண்ணி அதிகமான மேய்ச்சலையும் கொண்டு போனாலும் மண்ணுடைய வளம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி வரும். அப்புறம் கடல் நீர் ஊடுருவது, அதாவது நிலத்துக்குள்ளார வர்றது, இந்த மாதிரி இது எல்லாமே மண் வள சீர்கேடுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இது எல்லாத்தையுமே மண்ணினுடைய தரத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. ஸோ இது எல்லாம் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு அந்த மண்ணுடைய வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு தான் இந்த உலக மண்வள தின விழாவானது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சார், இப்போ இந்த மண்வள தினம் வந்து எப்போலேருந்து சார் கொண்டாடப்படுது? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரி. ஆக்சுவலாக இந்த உலக மண்வள தின விழாவானது கடந்த 2002ஆம் வருஷம் முதல் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த உலக மண்வள தினமானது நமது இந்திய அரசுடைய வேண்டுகோளை ஏற்று ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக உலகத்தில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலுமே இதை செலிப்ரேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சர்வதேச ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் 2014 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 நிகழ்ச்சிகள் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்திருக்கு. ஆனால் அதுவே 2021 ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 125 நாடுகளில் கிட்டத்தட்ட 781 இது சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கருத்தரங்கு, இது விவசாயம் சார்ந்த மீட்டிங் எல்லாமே நடத்தியிருக்காங்க. அப்போ அரசும் சர்வதேச லெவலில் உள்ள ஒரு ஐக்கிய நாடுகள் சபையும் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அதாவது நம்ம எப்படி நீரின்றி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மண்ணின்றி கண்டிப்பாக நம்மளால் உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் ஒரு வேளாண் பட்டதாரியாகவும் மதராஸ் உணவகத்தினுடைய கள பணியாளராகவும் ஒரு விவசாயியோட பையனாகவும் நான் உங்கள் எல்லார்கிட்டையுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, மண் மாதிரி எடுங்க, மண்ணாய்வு செய்யுங்க, மண்ணினுடைய வளத்தை பேணி காக்குங்க, தேவையான அளவுக்கு மட்டும் ரசாயன உரங்களை பயன்படுத்துங்க, அங்கக உரங்களை பயன்படுத்துங்க, உயிர் உரங்களை பயன்படுத்துங்க, கிராப்ஸ் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, பயிர் சுழற்சி முறையில் பண்ணுங்கள். ஒரு பயிரை நெல் பயிர் வச்ச உடனே அடுத்து நெல் போக வேணாம், இன்னொரு மாற்று பயிர்வாங்க. குறிப்பாக என்னென்னா இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னு தெரியல சொல்கிறேன், எள்ளு பயிர் வைக்கிற சாகுபடி பண்ணுற ஒரு வயலில் அதோட சிஸ்டமே பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களையுமே எடுத்துருன்னு சொல்லுவாங்க. எள்ளு பயிர் வச்ச பிறகு இன்னொரு கிராப் நீங்கள் கல்டிவேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக சாண எரு, அதாவது ஆர்கானிக் மெனியூர் போடணும், உரங்களை கூடுதலாக பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு நிலக்கடலை இல்லைனா பயிர் வகைகள், ஒரு உளுந்து, பாசி பயிரோ பச்சை பயிரோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பல்சஸ் சொல்கிறேன் இல்லைங்களா, அதை சாகுபடி பண்ணுற இடத்துல நீங்கள் சர்வடை முடிஞ்ச பிறகு உடனே அடுத்த பயிருக்கு போகலாம். காரணம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பயிர் வகை செடியை வந்து நிலத்தில் வேகமாக பிடுங்காமல் அழகாக வந்து அந்த ஈர நிலத்துலேருந்து ஒரு 2 கையாலையும் கீழே ஒரு குழந்தையை எடுக்கிற மாதிரி கையை உள்ளே வச்சு அழகாக எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் அப்படியே அலசிட்டு பாருங்கள். அந்த வேர் முடிச்சு நீங்கள் பார்க்கலாம். அந்த வேரில் அந்த வேர் முடிச்சு ஒன்றும் இல்லை, அதாவது ரைசோபியம் அப்படிங்கிற அதாவது ஒரு நுண்ணுயிரி வந்து காற்றுல உள்ள தழைச்சத்தை கரகிச்சு வேர் முடிச்சா வச்சுருக்கோம். அதில் அது வந்து ஈஸிலி பயிர் எடுத்துக்கக்கூடிய ஒரு வடிவம் தான். இப்போ அதனால் என்ன பண்ணணும்னா அது எல்லாமே அந்த நிலத்தில் இருக்கிற போது சாகுபடி பண்ணதுனால அது எல்லாம் நிலத்தில் உள்ள தங்கியிருக்கு. அடுத்த பயிர் வரும்போது அதுவே ஒரு சத்தாக நீங்கள் சாகுபடி பண்ணுற பயிருக்கு வந்து கிடைக்கும். அதனால் கிராப் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செய்யுங்க. தேவையான அளவுக்கு மட்டுமே ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகளை பயன்படுத்துங்க. இதெல்லாம் பயன்படுத்துறது மூலிமா கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா
ஒரு கையை மட்டும் தட்டினா ஓசை வர போகிறதில்ல, 2 கையும் சேர்ந்து தட்டினா மட்டும்தான் ஓசை வரும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவர்கள்லாம் பழமொழி சொல்லுவாங்க. சரி, இத்தகைய பயிர் சுழற்சி, தேவையான அளவுக்கு மட்டும் ரசாயன உரங்களை பயன்படுத்துறது, அங்கக உரங்களை பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துறது, உயிர் உரங்களை பயன்படுத்துறது, சரியான நேரத்தில் மண்ணாய்வு பண்ணுறது, பயிர் சுழற்சி முறையெல்லாம் பயன்படுத்துவதன் மூலமாக, நீங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமா வளமான மண்ணை நமக்கு அடுத்து வர சந்ததிக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு டீம் ஒர்க். அரசோ, அரசு சார்ந்த நிறுவனங்களோ, ஆராய்ச்சி நிலையங்களோ, வேளாண்மை பல்கலைக்கழகங்களோ இல்லை வேளாண்மை துறையோ மட்டும் இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. விவசாயிகளாகிய மற்றும் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். இந்த அடுத்த வார தலைமுறைக்கு ஒரு வளமான மண்ணை நம்ம கொடுக்க முடியும். அதுக்கான சபதத்தை எடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அண்ணா சமுதாய வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பளித்த அண்ணா சமுதாய வானொலிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய ஒரு நினைவூட்டலாக மதராஸ் உர நிறுவனத்தைச் சேர்ந்த திரு கணபதி மற்றும் திருமதி முக்தா அவர்களுக்கிடையேயான உரையாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீப காலமாக பிஎம் பிரணாம் திட்டம் என்ற முழக்கம் கேட்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் சார்? அதாவது 28/6/2023 மத்திய அமைச்சரவையின் கூட்டத்தின் பிரகாரம் பிஎம் பிரணாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு ஒப்புதல் அளித்தாங்க. அது என்னென்னா, மண்ணோட வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காயின் பண்ணி பிஎம் பிரணாம் அப்படின்னு, அதாவது ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜென்ரேஷன், நரிஷ்மெண்ட், அமிலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த், இதோட சுருக்கமே பிஎம் பிரணாம் திட்டம் அப்படிங்கிறது. அதை தமிழில் சொல்லணும்னா, பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்து தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டமேற்றுதல், அதை வளப்படுத்துதல், மறுபடி சீர்திருத்துதல், மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல், இதை சார்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை வைத்திருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர், மத்திய அரசின் உரத்துறை நிறுவனம். அவங்க ஏன் இதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, இது மண்ணோட வளம் குறைந்ததற்கு பெருமளவு காரணம் உரங்களே அப்படிங்கிறாங்க. அதாவது இது பல வகையில் பின்னி பிணைந்திருக்குது. இப்போது கோப் 2023 ஐக்கிய நாடுகள் சபையில் இது இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த இலக்குகள்லேயும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பண்ணியிருக்காங்க. அதில் கிளைமேட் சேஞ்ச் பண்ணும்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகப்படியான நீர் வளத்தை உறிஞ்சுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. 13% நீர் உறிஞ்சப்படுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய தன்மை கெடுவதற்கும் அதிகப்படியான உரங்களை உபயோகிக்கிறதும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கிறதும் காரணமாக இருக்குது. அதனால் இந்த இம்பேலன்ஸ், மண்ணில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு ஊட்டமான பொருட்களும் கிடைக்கிறதில்ல. அதிகப்படியான தழைச்சத்தை நம்ம அதிகப்படுத்தி மீதம் இருக்கிற சத்துக்களை எடுக்க முடியாமல், அதாவது ஒரு சத்து அதிகமாகுறதுனால, தழைச்சத்தையே அதிகப்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இதர சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்றத பண்ணணும். சமச்சீர் உர நிர்வாகம்னா மறுபடியும் நம்ம இயற்கையை நோக்கி போகணும். அதே சமயத்தில் ஒரே அடியாக நம்ம செயற்கை உரங்கள்லேருந்தும் விடுபட முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் நாம் உணவு உற்பத்தியும் செய்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாய் பூமி தான். நம்ம எந்த அளவுக்கு தாய் பூமியை பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவாள் என்பது அறிந்து தான் பிரதமர் இந்த திட்டத்தை நம்மளுக்கு முன்னெடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் முதல் இலக்கான பூமியை மீட்டெடுத்தல். ஆமாம். அடுத்தது மண்ணின் தற்போதைய வளம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்ற 2வது இலக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விழிப்புணர்வுன்றது, இப்போ இந்த விஷயம் அதிகமாக உரம் போடுறோம், மண்ணில் தரம் குறைஞ்சி போச்சு, பிளாஸ்டிக் அதிகப்படுத்துகிறோம், இது எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகளும் இது கிராம லெவல்லேருந்து தெரியணும். அடிப்படை அளவு அதிகமாக உபயோகப்படுத்துறது கிராமத்தின் அடிப்படை
நிலையிலேருந்து தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க நிலையிலேருந்து கீழ்த்தட்டு நிலையிலிருந்து வரணும். இதை மண்ணோட தன்மை அதில் மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போச்சு. மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போயிட்டனாலே நம்ம நீர் பிடிப்பும் குறைஞ்சி போயிடும். மண்ணில் நீர் பிடிப்பு, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த நீர் பிடிப்பு தன்மையும் குறைஞ்சி போயிடும். நம்ம ஒரு தடவை மழை பெய்தா மாதம் மும்மாரி பெய்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மும்மாரி பெய்யும்போது 3 தடவை மழை இல்லை ஒரு மாதத்துக்கு 2 தடவை மழை பெய்தா கூட அதில் வந்து அந்த மண்ணில் நீர் தேங்கி இருக்கிற நீர் வந்து அந்த பயிர்களுக்கு தொடர்ந்து நீர் வளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தற்போதைய நிலைமை இன்றைக்கி மழை பெய்ததுன்னா தண்ணி வச்சோன்னா அடுத்த நாளே போயிடுது, அடுத்த நாளும் தண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஹியூமஸ், அதாவது மக்கும் தன்மை உள்ள பொருட்களினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. அதாவது கார்பன் கண்டென்ட்டு, சிஎன் ரேஷியோ, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்ற அளவு குறைஞ்சிட்டதுனால நம்ம அந்த ஹியூமஸ் குறைஞ்சிட்டனால மண்ணில் தண்ணியோட காப்பாற்றும் தன்மை குறைஞ்சி போயிடுது. அப்போது அதுக்கு முன்னாடி வந்து 30 அடியில் வந்து நமக்கு நீர் சுரந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 1200 அடிக்கு கீழே நீர்வளம் போயிடுச்சு, வாட்டர் லெவல். ஆமாம், அது போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. அது மாத்திரம் காரணம் கிடையாது, நம்மளுடைய வளர்ந்து வரும் ஜனத்தொகைக்கும் பூமி வெப்பமடைகிறதுனாலையும் நமக்கு வந்து அந்த நீர்வளம் குறைஞ்சி போயிடுறது. ஸோ இதை வந்து தான் காப்பாற்றுறதுக்காக இந்த மண்ணின் தற்போதைய வளம் குறித்து அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அடுத்த இலக்கு, 3வது இலக்கு, மண்ணை ஊட்டமேற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். இதற்கு எப்படி வழி சொல்கிறார்? அதாவது மண்ணை ஊட்டமேற்றுதல்னா இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு மண்ணோட பிரச்சனை என்ன, நம்ம ஏன் காப்பாற்றணும், இதுக்கு என்ன நம்ம வழி, இதுக்கு நம்ம என்ன வகையில் ஊட்டம் ஏற்படுத்தணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து கிடை போடுவாங்க, ஆடு மாடுகளை கிடை போடுவாங்க. ஒரு 15 நாள் மேய்ச்சலில் அந்த விளைநிலங்களில் விட்டு கிடை போடுவாங்க. 2வது பசுந்தாள் உரங்களை இடுவாங்க. அப்போ அந்த காடு மாதிரி வளர்ந்துருக்கிற ரோட் சைடில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதையெல்லாம் அங்கே வந்து அதையெல்லாம் வெட்டி அதையெல்லாம் சிறகு கழித்து அதை மூட்டையாக அதை கட்டி வண்டியில் கொண்டு வந்து நிலத்தில் போட்டு அதை நிலத்தில் பரப்பி அதை வந்து ஒரு உழவு ஓட்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை மக்கின பிறகு விவசாயம் பண்ணும்போது அந்த மக்கிய இது வந்து பயிர்களுக்கு கிடைத்து விவசாயிகளுக்கு பலனளித்தது. அது இல்லாத சமயத்தில் சணப்பை, கொழிஞ்சி, பில்லி பேசரா, தக்கப்பூண்டு இந்த மாதிரி பசுந்தழை உரங்களை கொடுக்குற பயிர்களை பயிரிட்டு அது பூக்கும் தருவத்திற்கு முன்னாடி அந்த மண்ணிலேயே உழவு ஓட்டி அதை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம் அப்படிங்கிற 2 கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். கிடை கட்டுறது ஆடு மாடுகளை வச்சு. ஸோ இந்த வகையில் வந்து நம்ம மண்ணை ஊட்டமேற்றுறோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இன்டர் கிராப்பிங் பண்ணுறோம். இன்டர் கிராப்பிங் பண்ணுறது நமக்கு வருவாய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரே பணப்பயிராக வைக்காமல் தானிய பயிரும் வைக்காமல் இந்த பருப்பு வகைகள், பயிர் வகைகளை போட்டுரும். பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதில் அதுவும் குறிப்பாக வந்து இந்த பயிர் வகைகளில் ரைசோபியம் பாக்டீரியா, அது என்னென்னா அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் ரைசோபியம் பாக்டீரியான்றதும் அந்த நைட்ரஜன் தொழிற்சாலையில் நைட்ரஜன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதோ ஒவ்வொரு பாக்டீரியாவும் அந்த மாதிரி நைட்ரஜனை ஆகாயத்திலேருந்து கிரகித்து பூமிக்கு அடியில் வைத்து பயிருக்கு தேவையான அளவு கொடுக்குறது இயற்கை உரம் இது. ஆமாம், இயற்கையாக அது நேச்சுரல் மேனுஃபேக்சரர் ஆஃப் நைட்ரஜன் சொல்லுவாங்க. அது பயிருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பயிர் வகைகளை நம்ம இன்டர் கிராப்பிங் ஊடுபயிராக பண்ணும்போது மண்ணுடைய வளமும் குறையுது. அதே சமயத்தில் ஒரு சில பகுதிகள் வந்து ஒரு பயிர்கள் வந்து ஒரு 1/2 அடிக்கு வளரும் அதோட வேறு. இந்த பயிர் வகைகள் வந்து அதை விட கம்மியாக வளரும். இப்போ ஆணி வேர் பயிர்கள் இருக்குது, இது வந்து ஜல்லி வேறு பயிர்கள் இருக்குது. ஸோ இது மேலோட்டமாக இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். ஒரு 6 மாதம் வந்து பருத்தி போன்ற பயிர்களை எடுக்கும்போது அடியிலிருந்து ஒரு அடியிலிருந்து இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். அதனால் தொடர்ந்து ஒரே பயிரை வைக்கிறதுனால டிஃப்ரெண்ட் லேயர்லேருந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து எடுக்கிற சக்தியோட அளவு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதே மாதிரி உழவு ஓட்டுறதையும் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு அதிகமாக உழவு ஓட்டுறதுனால மண்ணுடைய தன்மையும் ரொம்ப சன்னமாக ஆகிட்டு அது வந்து ஒவ்வொரு மண் துகள்களுக்கும் இடையில் உள்ள
நெருக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது, அது ரொம்ப குறைவாகிடுது. காற்று ஓட்டம் இருக்கு, காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும். ஒரு காற்றோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பயிர்கள் வளர்கிறது, விதைகள் முளைக்கும் எளிதாக. ஆமாம். இந்த வகையில் நம்ம இந்த மண்ணை சீர்திருத்துறதுன்னும் போது ஒரு சமயத்தில் வந்து அமில நிலங்களும் கார நிலங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம சுண்ணாம்பு சத்துக்களையும் ஜிப்சம் இது போன்றவங்களாம் போட்டு நம்ம மண்ணை சமன்படுத்தி கொண்டு வந்து விட்டோம்னா எல்லா சத்துக்களும் நம்ம பயிர்களுக்கு கிடைக்கும். பயிர்களுக்கு 16 வகையான சத்துக்கள் தேவை. என்னென்னதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு, காப்பர், மாலிபெடினம், போரான், அயன், எல்லா சத்துக்களும் தேவை. ஒன்னோட சத்து அதிகமாக ஆனாலும் அது இன்னொரு சத்தை வந்து எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்கிறது. அதாவது ஒரு சில சக்தி என்ன பண்ணணும்னா அதிகப்படியாக ஒன்றை கொடுக்கும்போது அடுத்த நியூட்ரியண்ட்டு பயிருக்கு கிடைக்கிறது தடைப்படும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராமல் மண்ணின் தன்மை pH லெவல் 7 பராமரிக்கும் போது எல்லா சத்தும் பயிர்களுக்கு கிடைக்க ஏதுவாகிறது. நமக்கு எப்படி பேலன்ஸ்டு டயட் தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ மண்ணுக்கும் பேலன்ஸ்டு ஃபர்டிலைசர் ஃபீடிங் வேணும். ஆமாம், உண்மைதான். அதை தான் வந்து வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, நம்ம உணவு உற்பத்திக்காக 1960 அதிகமாக உணவை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்வாங்க பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் 3த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த நைட்ரஜன் வந்து வெளிநாட்டிலேருந்து தயார் பண்ணுறது, நம்ம உள்நாட்டிலையும் தயார் பண்ணுறோம் யூரியாவா. இன்றைக்கி நீம் கோட்டட் யூரியாவாக வருது. பாஸ்பரஸ், பொட்டாஷ் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைன்னு நம்ம இறக்குமதி பண்ணுற அமௌண்ட் அதோட வேல்யூவும் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து குறைக்கணும். சென்ற காலங்களில் பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கும் மற்ற சத்துக்கும் பாஸ்பரஸும் எந்த ரேஷியோ, அதாவது ஒரு நைட்ரஜன் 1 கிலோ போடுறாங்கன்னா பாஸ்பரஸ் 0.2 அந்த அளவுக்கு தான் வரும். அதே மாதிரி நைட்ரஜன் 1 கிலோ போடும்போது பொட்டாஷோட யூசேஜ் 0.1 அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ இதை இன்டிஸ்கிரிமினேஷன், அதாவது சமநிலையாக இல்லாமல் சமச்சீர் உரமாக இல்லாததுனால பல பிரச்சனைகளை நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் ட்ரோன்களை பற்றியும் கேள்விப்படுகிறேன், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது இன்றைக்கு இருக்கிற முழக்கம் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற குறிக்கோளோட இது 2030 வரைக்கும் நமது குறிக்கோள் என்ன, 2047 நமது குறிக்கோள் என்ன என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுறது. இப்போ நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தில் நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்டது வந்து PM பிரணாம் திட்டம், அந்த திட்டத்தை இதில் இணைக்கிறாங்க. அந்த PM பிரணாம் திட்டத்தையும் இந்த ட்ரோன்களின் உபயோகம் திட்டத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ PM பிரணாம் திட்டத்தை வந்து மண்ணின் வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரோன்களின் உபயோகம் என்ன அப்படின்னும்போது, ட்ரோன்கள் மூலமாக இது வந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி மேலே பறந்து போய் பூச்சி மருந்து, இப்போ அதிகமாக இந்த உரங்களுக்காக நேனோ உரங்களை தயார் பண்ணுறோம். அப்போது தழைச்சத்து தான் அதிகமாகப்படுத்துகிறோம். இது மூட்டை அளவில் தான் இருக்குது. அந்த மூட்டைகளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்படுகிற செலவு, மூட்டை உரங்களை தயார் பண்ணுறதுக்கு உண்டான செலவு, இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது புதிய தொழில்நுட்பமாக நேனோ யூரியாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் நேனோ யூரியா வந்திருக்கு, நேனோ DAP வந்திருக்கு. இது தவிர நேனோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதற்கு முன்னாடியே மைக்ரோ நியூட்ரியன்ஸும் 100% நீரில் கரையும் திரவ அளவுகளையும் இருக்குது. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூஞ்சான கொல்லி மருந்துகளும் திரவ லெவல்லே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் என்ற முறையிலே இருக்குது. இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா நாஸ்பாக் பிரேயரும் தோலில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அடிக்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இப்போ இதையெல்லாம் போக்குறதுக்கு என்னென்னா இந்த ட்ரோன்கள் மூலயமா இந்த மருந்துகளை அந்த ட்ரோன்களில் அடைச்சி ஒரு 10-15 நிமிடத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறது. இது நல்ல ஐடியாவாக இருக்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அடிக்கிற செலவே 500 ரூபா தான். அப்படியா? 500 ரூபா தான் ஆகுது. இதனால் கால விரயமும் குறையுது, பண விரயமும் குறையுது.
அந்த பொருட்களை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு மூட்டை யூரியாவை கடையிலேருந்து நிலத்துக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் குறையுது. ஸோ இவையெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது இந்த ட்ரோன்களின் உபயோகம் விவசாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆமாம். இது செயல் திட்டம் பற்றி கொஞ்சம் விவரியுங்கள். ஆமாம், இந்த புதிய தொழில்நுட்பம் இப்போ இந்திய அரசு கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ட்ரோன் டெக்னாலஜி, அதே மாதிரி நேனோ யூரியா, நேனோ டிஏபி. இதை வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறது, ஆராய்ச்சியில் வந்தாச்சு. இதை வந்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கங்களின்படி, இந்த திட்டங்களின்படி விவசாயிகளுக்கு 29 மாநிலங்களில் மாவட்டந்தோறும் கிராமங்கள் தோறும் இந்த ட்ரோன்களின் செயல் விளக்கத்தை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க இந்த யாத்திரையில் முடிவெடுக்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் பேன் இந்தியா முழுவதும் கொண்டு இறக்கப்பட்டுள்ளது. அவைகள் இந்த செயல் விளக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செயல் விளக்கம் போகும்போது எண்ணற்ற பொதுமக்களும் எண்ணற்ற விவசாயிகளும் ஒன்று கூடுறாங்க. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு மிஷின் வந்துருக்கு, அதை பார்க்கறதுக்காக ஜனங்க வராங்க. ஒரு வேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வேன் வரும், பிரச்சார வேன் வரும், ஊர்தி வரும், ஏதோ சொல்லுவாங்க, பேப்பர் கொடுப்பாங்க. இப்போ அது இல்லாமல் அந்த பிரச்சார ஊர்தி கூடயே வேறு திட்டங்களுக்கு உண்டான மற்ற துறைகளையும் இணைச்சி இந்த துறையிலையும் ஒரு ட்ரோன் வந்து ஒரு செயல் விளக்கம் காட்டும்போது அந்த கிராம மக்கள்லாம் ஆர்வமுடனும் ஒரு உன்னிப்புடனும் வந்து கவனிக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் வரும்போது, இது வரைக்கும் விவசாயன்றது ஒரு நஷ்டமான தொழிலாகவே பார்க்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டிய கிராமங்கள்ல இருந்து வெளியே போனால் என்ன, நிலத்தெல்லாம் எப்படி விட்டு போகிறது, இந்த முறையிலேருந்து எப்படி வர்றது, ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற நிலை மாறி அவர்களுக்கு ஒரு உற்சாகம். ஸோ ஒரு தொழில்நுட்பம் புதுசாக வந்திருக்கு, இதில் நமக்கு செலவும் குறையுது, நமக்கு வருவாயும் அதிகமாகுது அப்படின்ற எண்ணம் வந்து இந்த செயல் விளக்கங்கள் மூலமாக அந்த அறிஞர்கள், அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், விவசாய அலுவலர்கள், இவர்கள் இந்த திட்டங்களை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கும்போது அவர்களும் உற்சாகம் அடைகிறார்கள். இது பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்றதுக்காக உற்சாகம் காட்டுகிறார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புரட்சிகரமான விவசாயம் நாளடைவில் பெருகும் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாகிறது. இந்த திட்டம் மகளிருக்கும் உதவுது அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? பிரதமரின் வேளாண் மகளிர் ட்ரோன் மையம் என்ற திட்டத்தை நிறுவியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்னென்னா, விவசாய சார்ந்த தொழில்களில் மகளிருடைய பங்கு பெருமளவு 50%க்கும் மேலே அதிகமாக இருக்கிறது. ஸோ இதில் படித்த கிராமத்தில் இருக்கிற மகளிரும் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரோன்களின் பைலட் ட்ரைனிங்கு மகளிருக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதன் மூலம் வாழ்வாதாரம் சிறக்கணுங்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்து இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க, இந்த மருந்து அடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக வந்து இதோட செலவு பார்த்திங்கனாக்கா மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக பெரும்பாலும் ஒரு நிதியை அளித்து அவர்கள் மூலமாகவே இந்த ட்ரோன் திட்டத்தை நிறைவேற்றலான்னு பிரதம மந்திரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதன் வகையில் இந்த திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த திட்டம் நிச்சயம் வெற்றியடையும் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. உண்மைதான். எல்லாருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. இந்த திட்டம் இன்னொரு வேளாண் புரட்சியை இது உண்டாக்கும் என்று நம்புகிறோம். பாரதத்தின் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்த ட்ரோன் திட்டங்களும் பிஎம் பிரணாம் திட்டங்களும் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. இதனால் நமது உணவு உற்பத்தி அதிகப்படும், நாம் எல்லோருக்கும் ஊட்டச்சத்துமிக்க உணவு கண்டிப்பாக அளிக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றளிக்கிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாகவும் விளங்கும் என்று தெள்ள தெளிவாக நம் கண்முன்னே காண முடிகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 17ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.